ரேஷன் அரிசியிலே நல்லா மொறு மொறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதுக்கு அரிசியை வந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை வந்துட்டு மிக்சியில் சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் போல் பொட்டுக்கல்லையை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து அரைச்சி இந்த மாதிரி சலிச்சுக்கோங்க, குருணை எதுவுமே இல்லாமல். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பூண்டை நல்லா வடிகட்டி சேர்த்துடலாம். எதுவும் நம்ம இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கெட்டி இல்லாமல் செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம பக்கோடா போடும்போது அடைப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடல மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒன்று சேர பசைஞ்சிக்கோங்க. அரைப்படிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கே உப்பு போதும். உப்பு நிறைய சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரிப்பன் பக்கோடா அச்சில் வச்சு புழிஞ்சு எடுத்தோன்னா நல்லாவே மொறு மொறுன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.